ஹோர்முஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இலக்குகள் மீது நேற்று பலமான வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்தது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் 85 இராணுவ தளங்கள் மீது ஈரான் புரட்சிப்படை இன்று அறிவித்துள்ளது. வர்த்தக கப்பல் மீது ஈரான் மேற்கொண்டுள்ள தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயல் என அமெரிக்கா மத்திய கட்டளையின் தலைமையகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கட்டளை மையங்கள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் இருந்து ஈரானின் 60க்கும் மேற்பட்ட சிறிய ரக படகுகள் உட்பட 80க்கும் அதிகமான இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் ஈரானுக்கான எண்ணெய் ஏற்றுமதி உரிமத்தையும் அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலை வெளிப்படையான ஆக்கிரமிப்பு என்று கண்டித்துள்ள ஈரான், பஹ்ரைனின் 5வது கடற்படை தலைமையகம் மற்றும் குவைத்தில் அலி அல் சோலோம் வானூர்தி படைத்தளம் உள்ளிட்ட 85 முக்கிய அமெரிக்க இராணுவ இலக்குகள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்திகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் MQ ஆளில்லா வானூர்தி ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் வான்வழி எச்சரிக்கை சைலன்சர்கள் ஒலிக்க விடப்பட்டுள்ளன. பாதுகாப்பை கருதி பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குவைத் இராணுவம் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளினூடாக இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு வருவதாக தெரியவந்துள்ளது. இதேவேளை ஈரானுடனான தற்போதைய போர் நிறுத்தம் உடன்படிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் தெஹ்ரானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்றும் அவர்களுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்துவது நேர விரயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.